வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கில்லபிஸ்டான் சேனல். மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் அஜூர் நெட்வொர்க்கிங் சீரீஸில் அஜூரோடைய நேட் கேட்வே வெர்ஷன் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேட் கேட்வேயோடைய வெர்ஷன் 1 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் வெர்ஷன் 2ல நிறையவே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ராக்டிக்கலாக வந்து நேட் கேட்வே வந்து என்ன மாதிரியான சினாரியோஸில் யூஸ் பண்ணலாம், லைக் ஹப் அண்ட் ஸ்போக் நெட்வொர்க்கிங் மாடல் ஆர் ஹைப்ரிட் நெட்வொர்க் என்விரான்மெண்ட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். பட் ஜென்ரலாக பேசிக்காக நேட் கேட்வே யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வந்து இன்டர்நெட்டுக்கு எப்படி ரீச் ஆகலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நேட் கேட்வே அந்த நேமில் இருக்க மாதிரியே என்ஏடி நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் உங்களுடைய ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கக்கூடிய வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து இதில் வந்து ப்ரைவேட் சப்நெட் அப்படின்னா இந்த மெஷின்ஸ்க்குலாம் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் இண்டிவிஜுவலாக இருக்காது. ஸோ ஜென்ரலாக நம்ம முன்னாடி வந்து ஆன் ப்ரமைசஸில் இந்த ப்ராக்ஸி சர்வர் ஆர் ஸ்குவிட் மாதிரியான அப்ளிகேஷன்ஸை லோட் பண்ணி அது மூலயமா நம்ம இன்டர்நெட்டுக்கு வந்து நம்ம கொண்டு போகலாம், நேட் பண்ணி கொண்டு போகலாம். ஆர்எல்ஸ் வந்து ஃபயர் வால் ஆர் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் மூலயமா அப்ளையன்சஸ் மூலயமா நம்ம இந்த மாதிரியான நேட்டிங் கான்செப்ட்ஸை வந்து ஆன் ப்ரமைசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். பட் க்ளவுடில் வந்து நேட் கேட்வே அஸ் எ சர்வீஸாக வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிளாட்ஃபார்மில் தராங்க. ஸோ இந்த சர்வீஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணுறதால இந்த பேக் எண்ட் அப்ளையன்ஸ் இந்த பேக் எண்ட் கேட்வே டிவைஸை வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணுறதால ஸோ வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து செக்யூராகவும் ஹைலி ரிலேபிளாகவும் ஹைலி அவைலபிளாகவும் நமக்கு அந்த சர்வீஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த நேட் கேட்வே அப்படின்றது வந்து உங்களுக்கு பேக் எண்டில் உங்களுடைய ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கிற மல்டிபிள் மஷின்ஸ் மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் வந்து இன்டர்நெட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இது கொடுக்குறாங்க. பழைய மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாகவே வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து இருந்தது. ஸோ ஏன்னா வந்து ஏடபிள்யூஎஸ் மாதிரி இங்கே இன்டர்நெட் கேட்வே அப்படின்ற மாதிரி தனியாக கிரியேட் பண்ணுற கான்செப்ட் முன்னாடி இல்லை. பட் இப்போ நம்ம வந்து அஷூர்லேயுமே வந்து இன்டர்நெட் கேட்வேன்னு தனி ரிசோர்ஸாக கிரியேட் பண்ணலாம். ஆனால் இன்டர்நெட் கேட்வே வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு எல்லா மிஷின்ஸ்க்குமே வந்து ஓப்பனாக இருக்கும். நீங்கள் பப்ளிக் ஐபி இருக்கோ ப்ரைவேட் ஐபி இருக்கோ பை டிஃபால்ட்டாக ஓப்பனாக இருக்கும். பட் இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கிரியேட் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம விநெட்ல வந்து கிரியேட் பண்ணும்போதே அந்த ஆப்ஷன் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். பட் அது போகிறதுக்கு முன்னாடி அஷூரோடைய நேட் கேட்வேன்றது இட்ஸ் அ ஃபுல்லி மேனேஜ் ஹைலி ரெசிலியன்ட் நேட் சர்வீஸ் மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணுறதால பேக் எண்டில் வந்து நம்ம அந்த அண்டர்லைங் அப்ளையன்ஸ் அதோடைய ஹை அவைலபிலிட்டி அண்ட் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம வந்து ஒரி பண்ண வேண்டாம். நமக்கு வந்து பை டிஃபால்ட்டாகவே இது செக்யூராக கொடுத்துறாங்க. ஸோ உங்களுடைய பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நேட்டிங் நடக்கும். ஸோ இது வந்து சோர்ஸ் நேட்டிங் சொல்லுவாங்க, எஸ்நேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோர்ஸ் நேட்டிங் அப்படின்னா உங்களுடைய ஆக்சுவல் வர்ச்சுவல் மெஷினோட பிரைவேட் ஐபி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம இன்டர்நெட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து லாக் எடுத்து பார்க்கும்போது இல்லை அந்த அப்ளிகேஷனில் வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நேட் கேட்வேயோடைய பப்ளிக் ஐபி தான் அங்கே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இது நீங்கள் எத்தனை மெஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணாலுமே அந்த பப்ளிக் ஐபி தான் அங்கே லாகில் விடும். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து இப்போ இன்கேஸ் நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பார்ட்னர் அப்ளிகேஷன் கூட நான் கனெக்ட் பண்ணணும் அண்ட் அந்த அப்ளிகேஷன் என்விரான்மெண்ட்டில் வந்து ஃபயர் வால் இருக்குன்னு எடுத்துப்போம். அந்த ஃபயர் வாலில் வந்து இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ரேஞ்சிலேருந்து டிராஃபிக் வரும் அப்படின்றத அலோவ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ நம்ம ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் அடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த செலக்டிவாக அந்த ஐபி அட்ரஸை வாங்கி பல்காக கொடுக்கணும். ஒரு ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா அந்த ரேஞ்சை போயிட்டு கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்ஸ்டெட் இப்போ வந்து நமக்கு நேட் கேட்வேல வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு பப்ளிக் ஐபி கிடைக்கிறதால ஸோ டிராஃபிக்கை வந்து அலோவ் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபயர் வால்லையோ அந்த ரிசீவிங் அப்ளையன்ஸ் சைடில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சோர்ஸ் நேட்டிங் தான் வந்து மெயினாக வந்து நமக்கு இதில் நேட்டிங்கில் நம்ம பண்ணுறது. அண்ட் உங்களுடைய ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டன்ஸுமே வந்து இன்டர்நெட்க்கு அவுட்பவுண்ட் ஆக்சஸ் வந்து போய் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய சிஸ்டம் வந்து இன்பவுண்டாக வந்து யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக வந்து இட் வில் பி என்ன ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். அதுதான் இங்கே செகண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. You can use Azure NAT Gateway to let all the instances in a subnet connect outbound to the internet while remaining fully private. Private IP மட்டும் தான் இருக்கும் இந்த இன்ஸ்டன்ஸ்ல, பப்ளிக் ஐபி அசைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஜென்ரலாகவே வந்து இந்த நேட் கேட்வேன்ற சர்வீஸே வந்து மைக்ரோசாஃப்ட் ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி மாடலில் வந்து பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பை டிஃபால்ட்டாகவே இது ஒரு செக்யூரான ஒரு கான்செப்ட் தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ்க்கு வந்து பப்ளிக் ஐபி வேண்டாம். இன்ஸ்டெட் இந்த நேட் கேட்வேல வந்து நீங்கள் ஒரு ஐபியோ இல்லாட்டி
மல்டிபிள் பப்ளிக் ஐபியும் கொடுக்கலாம். அது வந்து ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் கனெக்டிவிட்டி ஆர் பார்ட்னர் கனெக்டிவிட்டி வந்து டிஃப்ரெண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்லேருந்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பப்ளிக் ஐபியோ இல்லாட்டி ஒரு பப்ளிக் ஐபி ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு ரேஞ்சாகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ தட் வந்து அந்த டெஸ்டினேஷன் ஃபயர்வாலில் வந்து ஒரு ஐபியோ இல்லை வந்து ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை வந்து நம்ம அலோவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ரெசிலியன்சி ஏன் இங்கே வந்து ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேட் கேட்வேன்ற சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வெர்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் கிரியேட் பண்றது வந்து மல்டி அவைலபிலிட்டி ஜோன்ல உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு ஜோன் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆக போறது இல்லை. ஸோ 3 ஜோன் இருக்கு அப்படின்னா 3 டேட்டா சென்டர்லயுமே உங்களுக்கு இந்த அப்ளையன்ஸோடைய வர்ச்சுவல் லாஜிக்கல் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் ஹைலி அவைலபிள். நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபெயிலியர் வராது. அதே மாதிரி நமக்கு வந்து மல்டிபிள் பேக்எண்டில் வந்து ஃபால் டொமைன், அதாவது மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸில் ரன் ஆகிறதால உங்களுக்கு வந்து சர்வீஸ் அவுட்டேஜ் அதெல்லாம் வந்து இம்பாக்ட் ஆகாது. ஸ்கேலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நேட் கேட்வே வந்து உங்களுக்கு கிரியேஷன் ஆகிறதுல இருந்தே வந்து இப்போ நமக்கு அடிஷ்னலாக எனக்கு லோட் வேணும், எனக்கு நிறைய ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்து இப்போ 16 ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ /28 பப்ளிக் ஐபி அட்ரஸ் வர மாதிரி கூட, பப்ளிக் ஐபி ப்ரிஃபிக்ஸ் வர மாதிரி கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். மெஜாரிட்டி ஆஃப் த கேஸில் வந்து நேட் கேட்வேல வந்து மல்டிபிள் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ரொம்ப ரேர் சினாரியோ தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அவுட் பவுண்ட் கனெக்டிவிட்டியை வந்து யூ கேன் ஸ்கேல் அவுட் பை யூசிங் பப்ளிக் ஐபி ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ இட் இஸ் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் நெட்வொர்க்கிங்காக இருந்தால் கூட நேட் கேட்வேல வந்து யூ கேன் கெட் அப் டு 50 ஜிபிபிஎஸ் ஆஃப் டேட்டா வந்து அவுட் பவுண்டும் பண்ணலாம், இன்பவுண்டும் நம்ம பண்ணலாம். அதாவது ரிட்டர்ன் டிராஃபிக் இருக்கு இல்லைங்களா, இன்பவுண்ட்னா வெளியில இருந்து நம்ம நேட் கேட்வே வழியா உள்ள இருக்க மெஷின்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உள்ள இருக்க மெஷின்ஸ் தான் வந்து சோர்ஸ் தான் வந்து நேட் ஆகி வெளில போகும். ஓகே, ஸோ எஸ்நாட் தான் இதில் சப்போர்ட்டட். அண்ட் நம்ம அனுப்புறோம்ல, இப்போ போயிட்டு ஒரு விஷயம் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பேஜோடைய ரிட்டர்ன் டிராஃபிக் வரும் இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து இங்க வந்து இன்கமிங்னு சொல்றது. ரிட்டர்ன் டிராஃபிக் தான் சொல்றோம். இன்கமிங் யாரும் வெளியில இருந்துலாம் வந்து இந்த சிஸ்டம்ஸ் இந்த ஐபி வச்சு ஆக்சஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ நேட் கேட்வே பொறுத்த வரைக்கும் பேண்ட்வித் இஷ்யூஸ்லாம் இப்போ வெர்ஷன் 2ல பெருசாக கிடையாது. இட்ஸ் லைக் 50 ஜிபிபிஎஸ் வரைக்கும் இருக்கு. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு சோர்ஸ் நேட்டிங் மட்டும் நடக்கிறது இல்லை, அதாவது உங்களுடைய பிரைவேட் ஐபி மட்டும் உங்களுக்கு ஹைட் ஆகிறது இல்லை. ஈவன் வந்து ஜென்ரிக்கா வந்து ஒரு பர்டிகுலர் ரேண்டம் டைனமிக் நேட்டிங்கும் நடக்குது அண்ட் டைனமிக் பேட்டிங்கும் நடக்குது. பேட்டிங்னா என்னன்னா போர்ட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷனும் நடக்கும். உங்களுக்கு ரேண்டமா வந்து ஒரு போர்ட் நம்பர் அசைன் ஆயிட்டு அந்த போர்ட் நம்பர் வழியாக தான் உங்களுக்கு டிராஃபிக் வந்து வெளியில போகுது. ஆன் ப்ரமைசஸோ இன்டர்நெட்டோ உங்களுக்கு வந்து இங்க எஸ்நாட்டும் நடக்குது, போர்ட்டிங்கும் வந்து போர்ட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷனும் நடக்குது. ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கலாக கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நேட் கேட்வே பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a வெரி செக்யூர் ஸ்கேலபிள் அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி அப்ளையன்ஸ். அது மூலயமா நம்ம வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அந்த சப்நெட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து எல்லா சிஸ்டம்ஸும் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அண்ட் நேட் கேட்வே பொறுத்த வரைக்கும் இப்போ வெர்ஷன் 1ல இருக்கீங்க அப்படின்னா வெர்ஷன் 2 மாறுறது வந்து ஜஸ்ட் வந்து அந்த ட்ராப் டவுன்ல போயிட்டு ஒரு புது நேட் கேட்வே கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ற மாதிரி தான். ஸோ நேட் கேட்வே வந்து நம்ம குயிக்காக வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும். ஸோ நெட்வொர்க்கில் போயிட்டு நீங்கள் நேட் கேட்வே சர்ச் பண்ணலாம். இல்லை நீங்கள் மேலே சர்ச் அதில் போயிட்டு கூட நீங்கள் நேட் கேட்வே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்துடும். யூஸ் நேட் கேட்வே டு ப்ரொவைட் ஹைலி ரெசிலியன்ட் அண்ட் செக்யூர் அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி டு த இன்டர்நெட் ஃப்ரம் யுவர் பிரைவேட் இன்ஸ்டன்சஸ். ஸோ பிரைவேட் சப்நெட்ல இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் நேட் கேட்வே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேட் கேட்வேன்றது இட் இஸ் அ ஃபுல்லி மேனேஜ்ட் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் தட் டைனமிக்கலி ஸ்கேல்ஸ் அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி. வேணுன்ற மாதிரி உங்களுக்கு டைனமிக்காக நிறைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகலாம் அதே மாதிரி போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக்காக அசைன் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் பேலன்சர்லையும் பண்ண முடியும். ஆனால் லோட் பேலன்சரில் வந்து லிமிடேஷன் இருக்கு. பட் இங்கே வந்து நேட் கேட்வேல வந்து அந்த மாதிரி போர்ட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது லிமிடேஷனோ சேலஞ்சஸோ வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் சினாரியோ. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப் ஒரு பர்டிகுலர் சப்நெட்ல வந்து எனக்கு நேட் கேட்வே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த நேட் கேட்வே வந்து நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டாண்ட் நேட் கேட்வே 01 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அண்ட் நீங்க இதுல 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2. இதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ வெர்ஷன் 2 தான் இப்போ வந்து நம்ம கவர் பண்ண போறோம். வெர்ஷன் 1 வந்து பழைய மாடல். வெர்ஷன் 1ல என்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெர்ஷன் 1 வந்து நீங்க நோ ஜோன் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோசாஃப்ட் வந்து எந்த ஜோன் வந்து பெட்டர் கெப்பாசிட்டி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அந்த ஜோன்ல பிளேஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து என்னுடைய மெஷின்ஸ் வந்து எல்லாம் ஜோன் 1ல இருக்கு, ஜோன் 2ல இருக்கு, நான் அந்த ஜோன்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணலாம். பட் இந்த
ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1 NAT கேட்வேயோடைய ப்ராப்ளம் என்னன்னா, அது ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல நம்ம கிரியேட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அதுதான் வந்து இங்க கம்பேரிசன் டேபிள்லயும் இருக்கும். நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். ஸோ இது வந்து பழைய அ ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1 NAT கேட்வே. ஸோ ஒரு ஜோனுக்கும் நம்ம கிரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் வந்து இதில் இந்த பர்டிகுலர் வெர்ஷன் 1 வந்து எல்லா ரீஜன்லையுமே இருக்கு. இப்போ வெர்ஷன் 2 புதுசாக வந்ததால சில ரீஜன்ல இருக்குமான்றது தெரியல. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ரீஜன்ஸ்ல இருக்கு அண்ட் சம் ரீஜன்ஸ்ல இருக்காது. அண்ட் இப்போ நம்ம பழைய ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1 வந்து டெராஃபார்ம் ஐஏசி வழியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் வழியா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா பழைய வெர்ஷன் சப்போர்ட்டடா இருக்கும். புது வெர்ஷன் வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அது அதுக்கப்புறம் தான் சப்போர்ட் ஆகும். பட் மேபி பை நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிள் ஆகலாம். ஸோ பை டிஃபால்ட்டாகவே வெர்ஷன் 2ன்றது வந்து உங்களுக்கு ஜோன் ரிட்டர்டென்ட்டாக கிரியேட் ஆகுது. ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் ஜோன்லாம் செலக்ட் பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஐபி வெர்ஷன் 6 சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து அந்த டிவைசஸ்ல இருக்கக்கூடிய ஐபி வெர்ஷன் 6 யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவுமே வந்து NAT கேட்வேல சப்போர்ட்டட் தான். ரெண்டு NAT கேட்வே வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2 ரெண்டுமே இட் இஸ் சிம்பிள் டு கிரியேட். ஜீரோ மெயின்டெனன்ஸ். ரவுட்டிங்லாம் நம்ம யூடிஆர் யூசர் டிஃபைன் ரவுட்லாம் போய் எழுதணும் அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டா சிஸ்டம் டிஃபால்ட் ரவுட் இருக்கு பாத்தீங்களா? பை டிஃபால்ட்டா இன்டர்நெட் போறது வந்து NAT கேட்வே வழியா போகணும் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த இது அப்டேட் ஆயிடும். அண்ட் வந்து பர் ஜோன்ல ஆப்ரேட் பண்றதால இது வந்து நமக்கு டிராபேக் இங்க சொல்றோம். அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2 வந்து நான் 50 ஜிபிபிஎஸ் வரைக்கும் த்ரூபுட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த இது பெனிஃபிட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வாட்சர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல ஃப்ளோ லாக்ஸ்ல கூட நீங்க NAT கேட்வேவை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த NAT கேட்வேன்றது வந்து ஜென்ரலா ஒரு சப்நெட் லெவல்ல தான் நம்ம அசைன் பண்ணுவோம். ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் செலக்ட் பண்ணாலுமே அதுல எந்த சப்நெட் எந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு இந்த NAT கேட்வே யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் அதில் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். அண்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டா நான் சொன்ன மாதிரி எதுவும் தனியா வந்து சப்நெட் உடைய யூடிஆர் யூசர் டிஃபைன் ரவுட் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா லோட் பேலன்சரோ இல்ல இன்ஸ்டன்ஸ் லெவல்ல வந்து பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து எனக்கு பப்ளிக் ஐபி இருக்கு. நான் NAT கேட்வே அட்டாச் பண்ணிருக்கேன் அப்படின்னா NAT கேட்வே தான் வந்து பிரசிடென்ஸ் எடுத்துக்கும். ஸோ உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் லெவல்ல இருக்க பப்ளிக் ஐபியோ லோட் பேலன்சர் லெவல்ல இருக்கிறதோ இல்ல அஜூர் ஃபயர் வால்ல இருக்கிறது வந்து பிரசிடென்ஸ் எடுத்துக்காது. NAT கேட்வே வந்து அவுட் பவுண்ட் போகும்போது NAT கேட்வே தான் ஹையர் ப்ரையாரிட்டி எடுக்கும். அண்ட் எக்ஸ்பிளிசிட்டா வந்து அவுட் பவுண்ட் மெத்தடை வந்து நீங்க ஏதாவது யூசர் டிஃபைன் ரவுட் எழுதி நான் ஆன் பிரேம்ல இருக்க ப்ராக்ஸி சர்வர் போகணும் இல்ல ஆன் பிரேம்ல இருக்க ஃபயர்வால் போகணும்னு சொல்லிட்டு நீங்க யூசர் டிஃபைன் ரவுட் எழுதினா மட்டும்தான் இந்த NAT கேட்வேயோட ப்ரையாரிட்டி வந்து நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் இதுல NAT கேட்வே பொறுத்த வரைக்கும் டிசிபி அண்ட் யூடிபி ப்ரோட்டோகால் சப்போர்ட்டட். பட் ஐசிஎம்பி பிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்ல ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்னா ஐசிஎம்பிலாம் சப்போர்ட் ஆகாது. ஸோ யூடிபி டிசிபி ப்ரோட்டோகால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகாலும் சரி டிசிபி ப்ரோட்டோகால்ஸும் கம்ப்ளீட்டா சப்போர்ட்டட் தான். அண்ட் ஈவன் பேக் எண்ட்ல வந்து அஜூரோடைய ஆப் இன்ஸ்டன்ஸோ இல்ல வந்து உங்களுடைய பேக் எண்ட்ல இருக்கிற இன்ஸ்டன்சஸ் எல்லாத்துக்குமே நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். நான் வந்து கன்சோல்ல போயிட்டு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். பட் NAT கேட்வேன்றது வந்து இப்போ பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற மெஷின்ஸ் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்வே அப்ளையன்ஸ் தான் அது. ஸோ இதை கொண்டு போயிட்டு நீங்க வந்து கேட்வே சப்நெட்லயோ இல்ல வந்து இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்றதுக்கு வந்து கேட்வே சப்நெட்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுலலாம் போயிட்டு இதை கிரியேட் பண்ண முடியாது. அண்ட் மேக்ஸிமம் நீங்க NAT கேட்வே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு /16 அதாவது /28 16 ஐபி அட்ரஸ் இருக்க மாதிரி நீங்க அதை கிரியேட் பண்ணலாம். அண்ட் மல்டிபிள் NAT கேட்வேயை வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் வெர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் சப்நெட்டுக்கு நம்ம அசைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ பட் ஆனா வந்து ஜென்ரலா அப்படி பண்ண மாட்டாங்க. பட் ஆனா பண்ண முடியும். ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க்ல எனக்கு ஒரு 3, 4 பிரைவேட் சப்நெட் ரேஞ்ச் இருக்கு. ஒருத்துக்கும் தனித்தனியா நான் NAT கேட்வே யூஸ் பண்ணா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டு ஒன் மேப்பிங் தான் இது ஆக்சுவலா. ஸோ ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு வந்து ஒரு NAT கேட்வே அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு NAT கேட்வேவை நீங்க மல்டிபிள் சப்நெட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்க அதை வந்து அட்டாச் பண்ண முடியும். ஓகே. ஸோ வெர்ஷன் 2ல வந்து உங்களுக்கு நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய டேபிள் ஆப்ஷனே இங்க இருக்கு. ஐ வில் ஷோ யூ தட். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த டேபிள்ல இருக்கிற கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸை நம்ம கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஜென்ரலா வந்து நம்ம இந்த சொல்யூஷன் பண்றோம் அப்படின்னா பிரைசிங் பத்தி யோசிப்போம். ஸோ பிரைசிங் பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கேட்வே NAT கேட்வே வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2 ரெண்டுமே ஒரே மாதிரியான பிரைசிங் தான். ஸோ பெரிய பிரைஸ் டிஃபரன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நமக்கு வெர்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவா வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரே ஒரு டிராபேக் வந்து வெர்ஷன் 1ல என்ன அப்படின்னா சாரி வெர்ஷன் 2ல என்னன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ஐபி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். முன்னாடி வந்து பேசிக்ஸ் கியூலாம் இருந்தது, ஃப்ரீ வெர்ஷன்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் இங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓவரால் வந்து எல்லாமே காஸ்ட் இன்க்ளூடடா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க.
ஸோ இதில நம்ம கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டாண்டர்ட் V2ல வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து மொத்தமா நம்ம வந்து ஜோன் ரிடண்டன்ட்டா கிரியேட் பண்ண முடியும். ஸோ வெர்ஷன் 2 இங்க இருக்குது. வெர்ஷன் 1 இது. ஸோ சோர்ஸ் நாட்டிங் 2த்துலயுமே சப்போர்ட்டட் தான். ஸோ என்ன டிஃபரன்ஸ்ன்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போர்ட் எப்படி அதாவது ஐடில் டைம் அவுட் இதெல்லாம் எங்க கான்ஃபிகர் பண்ணுவோம் என்னன்றத நம்ம குடுக்கலாம். இதே மாரி இதில IP வெர்ஷன் 6 சப்போர்ட்டடா இருக்கு. ஸோ 2மே நம்ம பிரைவேட் சப்நெட்ல தான் அட்டாச் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து 16 ஐபி வெர்ஷன் 4 அட்ரஸ் அண்ட் 16 ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸ் வந்து இதில் சப்போர்ட்டட் V2ல. அண்ட் V2ல வந்து ஐபி வெர்ஷன் 6க்கு வந்து நம்ம /24 IPv6 ப்ரிஃபிக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஒன் டு ஒன் மேப்பிங் மாதிரி நம்ம ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்ல ஒரு NAT கேட்வே பண்ணுவோம். பட் மல்டிபிள் சப்நெட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க மோர் தேன் ஒரு NAT கேட்வே வந்து சப்நெட் லெவல்ல நீங்க வந்து தனித்தனியா அதாவது ஒரு சப்நெட்ல ஒரு NAT கேட்வே தான் அட்டாச் பண்ண முடியும். வேற வேற சப்நெட்ல வந்து நீங்க வேற வேற NAT கேட்வே வந்து அட்டாச் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி மற்றபடி சப்நெட் ரேஞ்சோ இல்லை வந்து எத்தனை சப்நெட் வரைக்கும் உங்களுக்கு அட்டாச் பண்ணலாம் ஒரு NAT கேட்வேல அண்ட் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் மானிட்டரிங் மெட்ரிக்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் 2ல வந்து 100 ஜிபிபிஎஸ் ஆயிடுச்சு. ஸோ அர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா 50 ஜிபிபிஎஸ் இருந்தது. பட் இப்போ 100 ஜிபிபிஎஸ் மாறிடுச்சு. அதே மாதிரி பேக்கெட்ஸ் பர் செகண்டும் வந்து 10 மில்லியன் பேக்கெட்ஸ் பர் செகண்ட் அண்ட் 1 லேக் பேக்கெட்ஸ் பர் செகண்ட் பர் கனெக்ஷனில் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு பெரிய என்ஹான்ஸ்மெண்ட் தான். மற்றபடி டோட்டல் நம்பர் ஆஃப் கனெக்ஷனும் சரி கனெக்ஷன்ஸ் பர் ஐபி பர் டெஸ்டினேஷனும் சரி அது சேம் 50,000ல தான் இருக்கு. ஸோ கன்சோலில் போய் பார்ப்போம் எப்படி இது கிரியேட் பண்ணுறது என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 பற்றி நம்ம கம்பேரிசன் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இது வெறும் ஸ்டாண்டர்ட்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து வெர்ஷன் 1 அது நீங்கள் ஜோன் செலக்ட் பண்ணி தான் இது பண்ணணும். வெர்ஷன் 2 கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மல்டி அவைலபிலிட்டி ஜோனில் வந்து அது கிரியேட் ஆகிடும். அண்ட் இந்த ஐடில் டைம் அவுட்ன்றது வந்து இப்போ இந்த NAT கேட்வே வழியாக நிறைய டிசிபி கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து ஐடியலாக இருக்குது 4 மினிட்ஸ்க்கு வந்து ஐடியலாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ரீசெட் பண்ணலாம். இதை நீங்கள் மேக்ஸிமம் வந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது 120 மினிட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஐடல் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளோ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி அதாவது ரீஅட்டம் பண்ண சொல்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த ஹேண்டில் வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ யூடிபி ஐடல் டைம் அவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் அது எப்போவுமே அது நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் டிசிபி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மினிட்ஸ்லேருந்து 120 மினிட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். யூடிபி பேக்கெட்ஸ் வந்து 4 மினிட்ஸ் தான் அது ஸ்டாண்டர்ட் அது. ஓகே இது நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து ஐடில் டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். அண்ட் அவுட் பவுண்ட்ல இதுதான் நான் சொன்னது. இப்போ இந்த NAT கேட்வே வழியா வெளியில டிராஃபிக் போறதுக்கு வந்து 2 விதமா நீங்க கொடுக்கலாம். ஒரு சிங்கிள் பப்ளிக் ஐபியும் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் /28 ரேஞ்ச் கொடுத்து நீங்க ப்ரிஃபிக்ஸும் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ ஒரே ஒரு பப்ளிக் ஐபி கொடுக்கலாம். லைக் NAT பப்ளிக் ஐபின்னு கொடுத்துட்டு அது ஐபிவி வெர்ஷன் 4 இருக்கு வெர்ஷன் 6 இருக்கு. பட் ஸ்டாட்டிக் தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஸ்கியூ தான் இருக்கு. நீங்க வெர்ஷன் 1 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஸ்கியூ வந்து அங்க சப்போர்ட்டடா இருக்கும். இல்ல எனக்கு நான் ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு NAT ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுல வந்து /28 கொடுத்து 16 ஐபி அட்ரஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகிற மாதிரி கூட நீங்க அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எந்த பர்டிகுலர் சப்நெட்ல நீங்க அட்டாச் பண்ணுன்றது இங்கவே நீங்க வந்து கொடுக்க முடியும். ஸோ லெட்ஸே எனக்கு ஈஸ்ட் யூஎஸ் 2ல வந்து எங்கிட்ட எந்த ஒரு சப்நெட்டுமே நான் கிரியேட் பண்ணல. நம்ம கிரியேட் பண்ண ஒரு லொகேஷன்ல வேணா போயிட்டு பண்ணலாம். லைக் சென்ட்ரல் இந்தியாவோ இல்லை இது ஈஸ்ட் யூஎஸ்லயோ நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே போய் நம்ம கொடுத்துக்கலாம். பட் இப்போ பப்ளிக் ஐபி திருப்பி மாறும். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஒரு புது ஐபி வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி வந்து இந்த NAT பப்ளிக் ஐபி இருக்கு. ஸோ அதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து எந்த நெட்ஒர்க்னு கேட்குறாங்க. இதில் வந்து VNet சென்ட்ரல் இந்தியா அண்ட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு சப்நெட் சென்ட்ரல் இந்தியா 1க்கு வந்து நான் அதை அசோசியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் லேட்டராக கூட வந்து வேற ஒரு ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு அதில் கூட இந்த NAT கேட்வே உங்களால் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த NAT கேட்வேவை நீங்கள் சப்நெட் லெவலில் தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம். இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் VNetல சப்நெட்டில் போயிட்டு பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் பண்ணலாம். ஸோ அதை நான் இது பண்ணி காமிக்கிறேன். இது நான் ப்ராக்டிக்கலாக நம்ம டெமோ பார்ப்போம். ஸோ எக்ஸிஸ்டிங் VNetல போயிட்டு இப்போ நான் ஒரு NAT கேட்வே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அது எங்கே இருக்குன்றத வந்து குயிக்காக நான் ஆப்ஷன் காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துடும். ஸோ NAT கேட்வே வந்து நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு ரீஜன் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ சென்ட்ரல் இந்தியாவை நம்ம இப்போ கிரியேட் பண்ண அதே இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்த சப்நெட்டோடைய ரேஞ்சில் இப்போ நமக்கு மல்டிபிள் சப்நெட் இருக்குது அப்படின்னா எந்த சப்நெட் இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து எது கூடயுமே இப்போ வந்து NAT கேட்வேல வந்து இது லிங்க் ஆகாமல் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ எந்த NAT கேட்வேல வந்து நீங்கள் இதை அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இங்கே இருக்குது பாருங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுனில் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எனக்கு இந்த ப்ரைவேட் சப்நெட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் கிரியேட் பண்ணுற சப்நெட் வந்து இந்த March 31, 2026க்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வந்து
பிரைவேட் சப்நெட்டாக தான் கிரியேட் ஆகும். அன்லெஸ் நீங்கள் போயிட்டு எக்ஸ்பிளிசிட்டாக எனக்கு வந்து இந்த பப்ளிக் டிராஃபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ஸில் நீங்கள் பப்ளிக் ஐபி அசைன் பண்ணாதான் டிராஃபிக் வந்து வெளியில் போகும். ஸோ அதனால வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஸோ மார்ச் 31க்கு அப்புறம் வந்து நேட் கேட்வே யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்றத வந்து இங்கே மேண்டேட்டரியாக சொல்கிறாங்க. இப்போவே நீங்கள் வந்து இந்த சப்நெட்டை நீங்கள் பிரைவேட் சப்நெட்டாக மாற்றிட்டு எந்த நேட் கேட்வே வழியாக டிராஃபிக் வெளியில் போகணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நேட் கேட்வே கிரியேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதை நான் ப்ராக்டிக்கலாக கிரியேட் பண்ணி எப்படி நம்ம டிராஃபிக் வெளில கொண்டு போகிறது டெமோ வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.